In this class, I'm going to discuss about last 2012 to 2024. So, இதுவரைக்கும் நடந்த நம்ம டிஎன்பிஎஸ்சியோட the statistical service examல கேட்ட நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய the matrix theory இதுல நாம் இது வரைக்கும் எடுத்த 9 classes also நம்முடைய மெட்டீரியல்ஸ் எப்படி கவர் ஆகிக்கிறது just we are going to discuss. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 மார்க் டெஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம கண்டிப்பா நிறைய கேட்டு நல்லா பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப இது வந்து 2013 ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பைலர் கேட்ட ஒரு சில நம்மளுடைய டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் we are going to discuss. Screen is visible? Yes sir. Yes, sir. The product of two eigenvalue is 14. So the order of the matrix is 3 by 3. So find our third eigenvalue. இது என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சு போடலாம் சார். டிட்டர்மினன்ட் ஏக்கும் இந்த क्वेश्चनக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஸ்? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ சார். Product of eigenvalues equal to determinant of E. You mean இது வந்து 3 by 3 மேட்ரிக்ஸ். அப்ப நமக்கு இது எத்தனை eigenvalue கிடைக்கும்? 3 values. It is nothing but determinant of E. சரிங்க சார். But already in this problem it's given either you may take any two eigenvalues. Lambda 1, lambda 2 is 14. But we want to find out lambda 3. Is it correct? Yes, So what sir. is the determinant of the matrix? 28 sir. 20? 28 சார். Anybody got it? எஸ் சார். 28 sir. 3, 3 minus 6 சார். 6. அப்ப என்ன வரும்? 48 minus 8. 48 minus 7. 14. Minus 14 எஸ் சார். minus 6. சைனோட சொல்லுங்க. minus 6. Minus 6. Minus. So 20. 48 minus 20 not 28 sir. 28 sir. It's clear for everybody? Yes sir. Yes, sir. 28. Upper, so already according to this problem, so 14 into lambda 3 equal to 28. Upper lambda 3 equal to இல்லைங்களா? Yes sir. Yes sir, no. சார் இது மட்டும்தான் அப்படின்னா நம்மளுடைய பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஐகன் வேல்யூ 14. அப்ப எதோட மல்டிப்ளை பண்ண 28 கிடைக்குன்னா 2 ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா? Yes sir. அப்படின்னு செக் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் கிராச். த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கிளியர்? Everybody? Yes sir. Okay. So next problem. The rank of ஒரு இது இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இது வந்து ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். Augmented. எப்படி சார் பார்த்தோம்னு சொல்றீங்க? இந்த क्वेश्चन இது Here கம்பேர் is system of equation. இதுல வந்து ஸ்கிரீன்ல கரெக்டா இல்ல. இதெல்லாம் எழுதுனீங்கன்னா நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்.
சரி, Yes, sir. இது ஓகே. அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய நோட்ஸ் கொடுத்துருப்போம். Rank of A equal to rank of A, B B இருந்துச்சுன்னா அது n-க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட். which is nothing but number of unknowns. Unknowns means என்னென்ன வேல்யூ. ஸோ இதுல பாருங்க rank of A, rank of AB ரெண்டுமே 3 ன்னு கொடுத்துட்டாங்களா? எஸ் சார். அப்ப நமக்கு unknown எவ்வளோ? 3. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு பேரு யூனிக் சொல்யூஷன் சார். Unique solution consistent. யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட். எப்பவுமே நம்ம மேக்ஸ் சொல்லும் போது ஒரு கிளாரிட்டியா சொல்லணும். அப்பதான் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் இட்ஸ் கிளியர்? Yes, sir. Yes, sir. அப்ப ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. இப்படிதான் வந்து நம்ம கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? Shall I move for next one? Yes, sir. எஸ் சார். Yes, sir. The inverse of A. இது ஒரு சின்ன கொஸ்டின் தான். இதுல உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி வராது. ஸோ எப்பவுமே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் A, B, C, D. இதுக்கு இன்வெர்ஸ் என்னங்க? எப்பவுமே ஃபார்முலா 1/determinant of A into adjoint of அட்ஜசன்ட் A. ஆஃப் A இன்வெர்ஸ் 1/AD minus BC. இதுக்கு என்ன? அது adjoint of A மேட்ரிக்ஸ். D. என்னப்பா? D. D, A. 5 A, A. Minus of minus C, minus B. minus. இதுக்கு determinant என்ன வரும்? -2, sir. Minus. -2, sir. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இந்த எலமெண்ட்லாம் மாற்றணும். அப்போ adjoint of E என்னவாகும்? 5. 5, 2, -3. என்னங்கம்மா? -4, -3. -4, -3. இப்போ என்ன பண்ணோம்? A inverse equal to, so using this formula 1/-2, 5, -3, -4, 2. அப்ப -5/2, 3/2, it's 2. Is it -1? உள்ள -1 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஆன்சர் வருமா? Yes, sir. இது எங்க இருக்கு? Yes, sir. இதுல கிடையாது, Option A. இதுல கிடையாது. இப்படிதான் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ண தெரியும். சரிங்களா? Yes, sir. அடுத்த ப்ராப்ளம் போலாமா? Yes, sir. The eigenvalue of ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது எப்படி சார் செக் பண்ணலாம்? எனிபடி? ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சார். என்னங்கம்மா? ப்ராடக்ட் பண்ணி நம்ம அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்ல ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வந்து சேமா கிடைக்கணும். அதே மாதிரி சம் பண்ணாலும் நமக்கு சேமா கிடைக்கணும் சார். நமக்கு இந்த டயகனல் கொடுத்துருக்க ப்ராடக்ட் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Sir, lambda cube minus S1 lambda square. அதுவும் தேவையில்ல. Sir, the transpose. ட்ரான்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் சார் இது சிமெட்ரிக் ஆமா சார் டிரான்ஸ்போஸ். ட்ரேஸ் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் sum of eigenvalue is nothing but sum of mean Trace. diagonal is nothing but trace of E. இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. 8 வருதுங்களா? 8 சார். அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அப்ப இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வருங்களா?
Yes, sir. இப்போ determinant கண்டுபிடிங்க. 3 into அதாவது ஷார்ட்கட்டா அந்த lambda cube இல்லாம எப்படி போறதுன்னு சொல்லுங்க. 6 minus 1ங்களா? Yes, sir. 6 minus 1 plus 1 times of minus 3 0. இது எவ்வளவு வரும்? 50 minus 12 3 வருது sir. 12 வருதுங்களா? Determinant. Yes, sir. So again 12 எதுக்கு வரும்? இது product of eigenvalue is nothing but determinant of A. Mod. in our first question. Yes, sir. அப்ப இது மூணு ப்ராடக்ட் பண்ண எவ்வளவு வரும்? இந்த 3 eigenvalues. 18 11 sir. இதுக்கு 10. அப்ப ஆப்ஷன் பி. இத ப்ராடக்ட் பண்ணதான் தோணும். அதாவது சார் நீங்க சொன்ன லாம்டா கியூ S1 லாம்டா ஸ்கொயர் S2 லாம்டா S3 இல்லாம ஒரு ஷார்ட்கட்னா இதான். Sir, 18 எப்படி சார் வந்து 18 சார்? என்னங்க? 18 எப்படி சார் போட்டீங்க? 18 எப்படி போட்டீங்க சார்? இது மூணு மல்டிப்ளை பண்ணுங்க சார். ப்ராடக்ட் ஆஃப் eigenvalue determinant of A-வா? ஓகே சார். அது மாதிரியே யூஸ் பண்ணலாம்ல. சார் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. Yes, sir. Anybody having doubts? No, sir. So next போலாமா? Okay, sir. யா இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் பெயர் சொன்னேன். யாராருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. Vanderbilt matrix, sir. எஸ் இது வந்து எஸ்ஐ 2012 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அதுதான் 1 எக்ஸ் இது சம்டைம் இப்படி கூட கேட்பாங்க. 1 ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் இதுக்கும் இதே தான் ஆன்சர். சார் என்ன மேட்ரிக்ஸ்? என்னங்க சார் என்ன மேட்ரிக்ஸ்? அத நேம் என்ன சார்? வாண்டர்மோண்டி மேட்ரிக்ஸ். Vanderbilt matrix. நான் ஆல்ரெடி கூகுள் பத்தி கூட கேட்டேன். ஓகேங்க சார். நீங்க வேணா கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்க சார். அதுதான் இதுவும் நம்ம ஆல்ரெடி லைவ் கிளாஸ்ல இது எல்லா கொஸ்டினுமே நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இது ரிப்பீட் ஆயிருக்கு. யா இன்னைக்கு கூட நான் ஒரு நேற்று போட்ட மார்க் டெஸ்ட்டுங்களா? எஸ் சார். ஆமா 3/3 இன்வெர்ஸ் கேட்டா ஆமா சார். நிறைய பேத்துக்கு தெரியல. ஒரு சில பேருக்கு நான் வந்து யூடியூப் கூட சர்ச் பண்ணுங்க தெரியாத கேண்டிடேட் சொன்னேன். ஸோ பாரதி இஸ் டன் அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்க. அதை படிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம்? Determinant 4 வருது sir. Determinant கண்டுபிடிச்சு அதுக்கு A inverse equal to 1 by determinant of A of A. வந்து 2/2 மாதிரி போட முடியாது. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். யாரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஐ திங்க் Sir, answer வந்துச்சுங்களா? வந்து sir. பண்ணிட்டு வெரி இருக்கேன். குட் வெரி குட். எப்பவுமே தெரியாத நம்ம தேடணும். எயிட் வருதா டிட்டர்மினன்ட்? 4 தானே சார்? 4 தான் sir வருது. எஸ் இந்த இடத்துல மிஸ்டேக். அப்ப இது வராது. ஒன்லி டிட்டர்மினன்ட் இஸ் 4. இப்ப டிட்டர்மினன்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். Plus minus minus. Minus plus minus. Plus minus plus. பிளஸ்ல ஆரம்பிச்சு பிளஸ்லயே முடிப்போம். இதுக்கு மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு மைனஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். What is the definition of minus of a matrix? சார் இதுல 1 first row first column விட்டோம்னா நான் என்ன கேட்டேன்? So what is the definition of minus of a matrix ன்னு கேட்டேன். 2402 சார். இன்னும் நான் சொன்ன மீனிங் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். சரி. So minus of a First matrix row, first column. 4. Deleting some rows and columns.
First row, first column, sir. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் என்ன வரும்? 4. 4. 4ஆ? அப்ப இங்கேயும் வந்து -4. ஏன்னா மைனஸ் -4. இருக்கா? அடுத்து 0 வருங்களா? 0, sir. 0, sir. 0. இதை அடுத்து வந்து 0 தான். 1/4 டிவைட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இல்லைங்களா? Yes, sir. அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இது டிரான்ஸ்போஸ் பண்ண 1 -1 0 வருது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வராது, டி வராது. ரைட்? Yes, sir. அப்ப நமக்கு ஒன்லி தேர்ட் காலம் தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப டைரக்டா இந்த எலிமெண்ட் கண்டுபிடிங்க. இதை எலிமினேட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 0 plus 4, sir. +4. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? Sir, sorry, sir. Plus 4 தான், sir. +4. அப்ப இதுதான் அங்க வரும். இல்லைங்களா? Okay, sir. அப்ப 4/4 1 வருது. அப்ப சி இஸ் கரெக்ட். அதாவது டைம் கன்ஸ்யூமிங்காக சொல்றோம். ஓகே? Okay, sir. இல்ல நீங்க நார்மல் மெத்தட யூஸ் பண்ணலாம். இது எதுக்காகனா சோ அகைன் வந்து அந்த செகண்ட் ரோ வந்து நமக்கு தேவையில்லை. சோ நோ நீட் பிகாஸ் ஆஃப் போத் ஆர் சேம். இதெல்லாம் எதுக்காகனா எக்ஸாம்பிள் நம்ம டைம் சேவ் பண்றதுக்கு. சோ இதை ஒரு எலிமெண்ட் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல நான் ஃபுல்லா போறதா தான் போடணும். இதுல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே? இப்ப அடுத்த ப்ராப்ளம் போலாமா? Yes, sir. Okay, sir. Yes, sir. அடுத்து என்ன கொஸ்டின்? The rank of a matrix. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரேங்க் கேட்டா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. Determinant find out. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் டிட்டர்மினன்ட் போகணும். அப்ப இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அப்ப இதுக்கு ஹையஸ்ட் பாசிபிள் ரேங்க் which is less than or equal to 3. equal to 3 இருக்கலாம் ஆர் 3 விட கம்மியா இருக்கலாம். இல்லைங்களா? சரிங்க, Yes, sir. சோ இது வந்து நான் ரெண்டு வேளை சால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து ரோ ரெடியூஸ்ட் எக்கலான். சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a மேட்ரிக்ஸ் போடுறோம் ஃபர்ஸ்ட். நீங்க எது வேணும்னு போடணும். 1 -3 Yes, sir. +1 -0. +18 Yes, sir. +2 Plus -6. 6. So -9 +18 இது -12. -12 எவ்வளவு வருது? இது 9 -6. சார் 6 இது 0. அப்ப ரேங்க் வந்து 3 வராது. அப்ப ஏதாவது ஒரு 2/2 மைனர் எடுக்கிறோம். சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Minor of the matrix எடுக்கணும். ஏதோ Minor. 2/2. ஏதாவது ஒரு மைனர் வேனிஸ் ஆகணும்னாலும் நாட் ஈக்குவல் 0 வந்தாலும் அதை வந்து நம்ம அதனுடைய ஆர்டர் ரேங்க்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ஒன் மைனர் வந்து வேனிஸ் ஆகணும்னா அதனுடைய ரேங்க் வந்து அதனுடைய ஆர்டர் சொல்றீங்களா? புரியுது சார். எஸ், இதுதான் வந்து இல்ல நீ ரோ ரெடியூஸ் எக்கலான் ஃபார்ம் போட்டாலும் போடணும். அதுபடி போட்டா என்ன வருது? இது வந்து 3ல இருக்கு. இது வந்து ஆல்ரெடி 0. அப்ப R3 minus 2 R1 is it correct? எஸ் சார். அப்ப என்ன ஆகும்? 0 Which one? 0 1. It's minus 3 எஸ் சார். R3
6 minus 1 1. டூ வராது சார். என்னங்கப்பா? யார் டவுட் கேட்டு சொல்லுங்க. சார் தேர்ட் ஆர்டர்ல 0 1 -3 போட்டீங்களா சார்? ஆமாமா. -3 போட்டு வந்தோம்னா 2 வரா சார்? 1 மைனஸ் பதில். 3. Yes, sir. ஓகே சார், ஓகே. இப்ப 2 rows are identical இல்லைங்களா? Yes, sir. அப்ப இதை வந்து என்ன வேணும்? So Zero. R3 minus R2 போது இது எல்லாம் again 0 வேணும். யாருக்காவது டீடைல் சொல்யூஷன் உடனே வேணும் அப்படின்னா நீ வந்து மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, இல்ல அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கோ. ரைட்? எஸ் சார். சார் எந்த மெத்தட் சார்? என்னங்க சார் இப்போ ரெண்டு மெத்தட்ல எது ஈஸியா குயிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சார்? இது ரெண்டுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாரு இது வந்து ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. அதாங்க சார், அதான் ரெண்டுமே 1 மினிட் தான். ஓகே. அதிகபட்சம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா எக்ஸாம்ல எல்லா டைப்லயும் ஒரே மெத்தட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரியாது. அதுக்காக தான் so you may use any one of them. சார் எஸ் சார் இந்த மைனர் மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது அதுவும் எல்லா மைனர் மேட்ரிக்ஸுமே 0ன்னு வந்துருச்சுன்னா அப்ப ரேங்க் வந்து 1ன்னு போட்டுக்கலாமாங்க சார்? எஸ் அப்சல்யூட்லி. எல்லா மைனஸ் 0 வருது ரேங்க் 1. ஓகே சார். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. 1 1 1 1 சேம் நம்பர்ஸ்லாம் வந்தது. இதனுடைய ரேங்க் என்னது? 1 சார். எல்லா மேட்ரிக்ஸும் எல்லா எலமெண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா அதனுடைய ரேங்க் வந்து 1. இதுல 2 2 கூட இருக்கலாம், 3 3 whatever it is. பட் இதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூ இஸ் 3. எப்படி பார்த்தவங்க ஆன்சர் சொன்னேன். இதுக்கு ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூ இஸ் 6. Diagonal elements. Diagrams add from sum of அப்படி the இல்ல, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல எல்லா ரோவையும் சம் பண்ணி அந்த ரோ சம் வந்து ஈக்குவலா இருந்தா அது வந்து ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூ. அது வந்து பிஜி ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும். எந்த ஒரு மேட்ரிக்ஸ்ல எல்லா ரோவும் சேம் வேல்யூஸ் வருதா அந்த வேல்யூ வந்து ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ். யூ மே செக் எனி மேட்ரிக்ஸ் வித் those who are adding sums are equal for each row. Okay? ஓகே சார். Yeah. So அடுத்தது rank of the matrix. Again one more question. என்ன பண்ணலாம்? இதனுடைய ஆர்டர் 3 row 4 3/4. அப்ப rank of a less than or equal to minimum of 3, 4. அப்ப less than or equal to 3 தான். 3 இல்ல அதை விட லோயர் வேல்யூ. இதுக்கு ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். ஒரு எனி 3/3 டிட்டர்மினன்ட் எடுத்து சார் நான் வந்து 2 3 4 இது 3 எடுக்கிறேன். ஏன் வரிசையா எடுக்க வேணும், மாத்தி எடுக்கலாம். 1 into 2 minus 35 சார் லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 5 தானே சார்? Plus 14 தானே சார்? -2 into -7. 1 minus 2 5 5 minus 5 1 minus 7 minus 1 minus 5. ஸோ அப்போ வந்து இங்க மாறும். It's 25 Yes sir. minus 14 இது வந்து minus 4. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இது வந்து சார் plus 14 இல்லையா சார்? -2 into -7. இது பிளஸ். இப்போ சொல்லுங்க. இது -33 33.
இது 21. 21 into 5 வந்து 105. Yes, sir. இது வந்து 9. ஸோ கண்டிப்பா பாசிட்டிவ் இது நாட் ஈக்குவல் டு 0. அதனால ரேங்க் வந்து 3. இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஹையர் வேல்யூ. அப்ப கண்டிப்பா 0 வராது. அப்ப ரேங்க் 3 சொல்லலாமா? Yes, sir. பை தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் நான் நோட்ஸ்ல தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ அட்லீஸ்ட் 1 மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0னால நம்ம ரேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம மைண்டை யூஸ் பண்ணி இது மாதிரி போடணும். இல்லைன்னா நீ ரோ ரெடியூஸ் கன்ஃபார்ம் பண்ணாலும் போடணும். அதுக்கு 3 தான் வரும். Based on our last one. Right? What's clear for everybody? Yes, sir. Yes, sir. So இதெல்லாம் படிக்கிறது நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா First 3 எடுத்து கான்செப்ட்ஸ் தெரியும். இல்லப்பா ஃபர்ஸ்ட் டிட்டர்மைண்ட் எடுத்தோம்னா 3 1 -5 எடுத்தோம்னா 0 கிடைச்சிருது சார். எதுப்பா நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு மைனர். ஓகே ஓகேங்க சார், புரிஞ்சது சார். இல்ல நீ வந்து ரோ ரெடியூஸ் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் பண்ணுங்க. ஓகே ஓகேங்க சார். சார் இதுக்கு 2x2லையும் செக் பண்ணலாமா சார், இல்லை 3x3 மட்டுமா? நீங்க எப்ப 2x2 போடும், எல்லாம் 3/3 0 ஆகணும். எவரி ஆர்த் மைனர் ஓகே சார் 0 இருக்கணும். என்னுடைய நோட்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துட்டு பாருங்க, கிளியரா படி. அப்படின்னு என்ன சொல்றேன், கான்செப்ட் படிச்சு தான் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ் சார். சரி, இதுக்கு ஐகன் வேல்யூ அதே மாதிரி தான், இதுவும் சிமிலர் டு லாஸ்ட் ஒன். ட்ரேஸ் 12 வருது சார். 2 மல்டிப்ளை அப்ப எது வராது, இது வராதா? பி. எஸ் சார். இது வராதா? பி வராது, எதுவுமே இதுவும் வராதா? இதாங்க இருக்கு. அவ்வளவுதான். நீங்க போய் லாம்டா கியூ இதெல்லாம் போடக்கூடாது. ஸோ முக்கியமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ். Okay, sir. ஆமா, டோன்ட் வேஸ்ட் ஆஃப் டைமிங். சில ப்ராப்ளத்துக்கு இது மாதிரி வந்துடும், சில ப்ராப்ளத்துக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இது ஃபைண்ட் அவுட் பண்ணி சிந்தடிக் டிவிஷன் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாதீங்க. ரைட்? Okay, sir. ஓகே. இது வந்து ஐ திங்க் 2000. ஸோ இது வரைக்கும் 2012 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இது வந்து அகைன் 2014 நினைக்கிறேன். இதுல ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இப்ப நான் சொன்ன ரேங்க் இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நானும் நம்ம நோட்ஸ்ல கொடுத்திருந்தோம். யாரோ கேட்டீங்க சார் ஒரு -0 வருது அப்படின்னு. If all the minors of R plus one of the matrix are 0, என்ன சொல்றாங்க? அதனுடைய ஆர்டர் என்னது? R+1 and R+1. இதனுடைய மைனஸ் எல்லாம் 0ன்ட்டாங்க. அப்ப வாட் ஆர் த ஆப்ஷன்? ரேங்க் ஆஃப் ஆரா இருக்குமோ, லெஸ் தென் ஆரா இருக்குமோ, கிரேட்டர் தென் ஆரா இருக்குமோ, இல்ல நாட் கிரேட்டர் தென் ஆரா இருக்குமோ? சொல்லுங்க. மேம் Not greater than. வணக்கம் மேம், கிளாஸ்ல இருக்கிற முடிச்சுட்டு கூப்பிட்டுங்களா? ஒரு எக்ஸ்கியூஸ் சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. சொல்லுங்கப்பா. நாட் கிரேட்டர் தென் ஆர் சார். அது எப்படி கன்க்ளூட் பண்றீங்க? நான் அப்படியே யோசிங்கப்பா. மினிமம் 2x2 போடுவோம் சார் ஆர்னா. ஆர் பிளஸ் சோ அதாவது என்ன மீனிங்னா, அப்ப ரேங்க் வந்து 6 தாண்டி இருக்குமா? நாட் கிரேட்டர் தென்
இருக்காது சார். ஆமா. சார். அப்ப ஆறா இருக்கலாம், லெஸ் தென் ஆறா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. எஸ் பட் சார். அக்கார்டிங் டு அவர் டெஃபினிஷன், இதான் நான் தெளிவா நடத்தும் போது சொன்னேன். ஸோ அதனாலதான் நாட் கிரேட் தானே வரும். புரியுதுங்களா? எஸ் சார். எஸ், அதனாலதான் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் பேஸ்டு கொஸ்டின். ஏன்னா நான் எப்பவுமே நடத்தும் போது நான் சொல்ற வேர்டிங்ஸ் கூட அதுல வந்து கொஸ்டின்ஸா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஏடி மேக்ஸ், ஐஎஸ்ஐ பிஹெச்எஸ் மேக்ஸ் எல்லாம் நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் இவ்வாறு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதனால இதுதான் அதுக்கான டெஃபினிஷன். இது ஒரு இன்வெர்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம். இது ஒரு ஐ திங்க் இந்த லோயர் கிளாஸ்ல ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ல இந்த கொஸ்டின்லாம் உண்டு. மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன். ஏபி இன்வெர்ஸ் எப்படி எழுதணும்? பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். B inverse A inverse. inverse. இது வராது. இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அட்ஜாயின்ட் எஃப்லையும் கிடையாது. அப்ப ஏபி டிரான்ஸ்போஸ்மோ ஏபி டிரான்ஸ்போஸ் இ டிரான்ஸ்போர்ட் இன்னும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இதெல்லாம் நீங்க உட்காந்து யோசிக்க கூடாது. இதுதான் ப்ராப்பர்ட்டி அவ்வளவு. ஏன்னா கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்பாங்க. நாம ரெடியா இருந்தோம். ஓகே ஓகே சார். சோ நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. இது நேத்து லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்தும் போது ஒரு இடத்துல சொன்னேன். அது கரெக்டா யாராவது சொன்னீங்களான்னு பார்ப்போம். சிமிலர் மேட்ரிசஸ். வெரி குட், எக்ஸலன்ட், சிமிலர் சூப்பர். சிமிலர் மேட்ரிக்ஸ்ல ஐகன் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னேன். Same. சேமா இருக்கு. சூப்பர். அதுதான் ஒரு ஒரு ஸ்டேட். அதாவது நம்ம நோட்ஸ் தாண்டி எந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் இங்க சேலஞ்சு. சரிங்களா? எல்லா நோட்ஸ்ல இருக்கா? எனி டவுட்ஸ்? ஏபி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இதுல எந்த ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன்? ஏ சிமெட்ரிக் என்னது? A equal to A transpose, B equal to B B transpose. equal to B transpose. AB சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா AB யும் B யும் ஈக்குவலா இருக்கணும். AB equal to BA. Why? AB transpose B transpose A transpose. இல்லைங்களா? Yes, sir. எஸ். அப்ப ஏபி பிஏ வந்தது இதாக விச் இஸ் பாசிபிள். இதுக்கும் அதே தான், இதுக்கும் வராது. இது ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் லைவ் கிளாஸ்ல கொடுத்துருக்கலாம். Yes, sir. எஸ் ப்ராப்பர்ட்டில கொடுத்திருக்கீங்க சார். எஸ், இதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டில இருக்கு. So, அடுத்த கொஸ்டின். இது ஒண்ணுமே இல்ல. இது என்ன மேட்ரிக்ஸ்? Orthogonal, sir. ஆர்த்தோகோனல்னா என்ன சொல்லிருக்காங்க? யூனிட் மாடல். A transpose conjugate of the unitary model. Modulus, determinant Unit plus or modulus. minus. The definition of orthogonal matrix is given. அதே மாதிரி ஆர்த்தோகோனல் மற்றும் ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க? யூனிட் மாடல் பிளஸ் ஆர் மைனஸ். பட் Plus or ஆர்த்தோகோனல் minus one, காம்ப்ளெக்ஸ். sir. சார் இது கூட பிளஸ் யூனிட் மாடுலஸ் தான். பட் காம்ப்ளெக்ஸ் வந்து இட் இஸ் நாட் தேர். Sir, unitaryக்கு வரும்போது தான் சார் ஆர்த்தோகோனல்னா plus or minus தான் சார் Plus or minus. வரும். இதே யூனிட்டேரியா இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் ஆகிடும். Unit, yes, sir. எஸ், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுவும் நம்ம நோட்ஸ்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஒரு கொஸ்டினே கிடையாது. The sum of squares of eigenvalues. என்ன பண்ணோம்? இது என்ன மேட்ரிக்ஸ்? Sir, இது அப்பர் ட்ரையாங்கிள். அப்பர் ட்ரையாங்கிள். இதோட ஐகன் வேல்யூ main 3, diagonal 2, square 5. 5. அப்போ But இங்க 9 கேட்டுக்கிறது plus என்னது? 4 plus 25. Squares. Yes. Squares. 9 plus 9 4 plus plus 4 plus 25. 25. 30. That's all. இது 30 செகண்ட்.
ஒரு fraction of second போடக்கூடிய கொஸ்டின். ஓகே, பார்ட்ஸ் கிளியர்? Yes, sir. Yes, sir. இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ஒரு 2 unknowns ப்ராப்ளம். எல்லாமே xy மட்டும் தானே இருக்கு. எஸ் ஆர் நோ? Yes, sir. Yes, sir. சால்வ் பண்ணுங்க. R3 minus R2 minus 4R1 எவ்வளவு வரும்? 0. லாஸ்ட்ல 3 ரோ வந்து 2 தான் 1 2 தாங்க சார். 1 minus third row second. ஓகே, கரெக்ட். சொல்லுங்க போ. -1 சார். -1. அப்புறமா அப்படியே -1. -1. R3 R3 minus R1 போடலாம் சார். minus R1 R1 சார். 0 -3 Minus 1. -1. minus 1 சார். 1, sir. so 1 2. so you may interchange பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? R3 minus R. R3 அப்படி வந்தா ஃபர்ஸ்ட்ல மைனஸ் sir வர. எதுவும் பண்ண முடியாது சார். எப்படி பண்ணாலும் 3 R3 minus இருக்கு. நான் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா அப்ப வந்து இது 0 ஆக்கணும். என்ன வேணும்? R3 minus R1. R3 minus 3R. Sorry, 3R3 minus R. minus R. 3R3 என்பது 0 3 3 minus R2 0 minus 3 minus 0 0 2 right. இப்ப இதோட ரேங்க் என்ன? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 3. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 3ங்களா? இப்ப ரேங்க் ஆஃப் A not equal to rank of A. இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நடந்துருக்குமா? Yes, sir. Inconsistent and no solution. So we move for next one. Sir mic மட்டும் மியூட் பண்ண சொல்லுங்க சார். ரொம்ப எரையற மாதிரி இருக்கு. Wait. சரி ரேங்க் சேமா தான் சார் இருக்கு. ரேங்க் சார் பண்ணிட்டாங்க சார். இப்ப மைக்க ஆன் பண்ணீங்கன்னா சைலண்டா இருந்தா ஆன் பண்ணுங்க, இல்லாட்டா ஆன் பண்ணாதீங்க. So don't disturb others. யாரும் கேட்டீங்க? என்ன சார் கேட்டீங்க? சார் P of A 2ங்க சார். அது வந்து P of A given B அது 2ங்க சார். அப்ப வந்து என்ன சொல்றீங்க சார்? 3ங்க சார். 3ங்க. சரிங்க. not equal to 2. ஓகே. சார் இது ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது
ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சைன்ஸ் மாறுமா சார்? இல்ல ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நீங்க மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. மைனஸால் தேங்க்யூ. மல்டிப்ளை பண்ணலாம், ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அது நாட் an issue. Shall I move? Yes, Yes, sir. sir. Yes, sir. The every leading principal minor of Hermitian matrix. எப்படி இருக்குன்னு சொன்னார்? ரியல் தான் சார். ரியலா இருக்கும்னு சொன்னீங்க சார். ஸ்கியூனா இது வந்து 0 பியூர்லி இமேஜினரி. இது வந்து நம்ம நடத்தல. ஐ திங்க் பிஜி கேண்டிடேட் தெரியும் நினைக்கிறேன். நார்மல் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியுமோ? Normal matrix. Say yes or no. No, sir. No, sir. No, sir. So, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா A transpose equal to A transpose A தான் நார்மல் மேட்ரிக்ஸ். Normal matrix examples. யா இங்க இருக்கா? அந்த டிரான்ஸ்போஸ் தான் காம்ப்ளெக்ஸ்ல கான்ஜுகேட்ல போடுறாங்க. சரிங்களா? Yes, sir. சோ அது மாதிரி மேட்ரிக்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னேன். A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஹெர்மிஷியன் சார். ஹெர்மிஷியன். இதுக்கும் அதுக்கும் அதான் ரிலேஷன்ஷிப். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது சிலபஸ்ல இல்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா படிக்க தப்பு இல்லை. ஓகே? Yes, sir. Okay. Yes, sir. அடுத்தது இது ஒரு அழகான கொஸ்டின் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவ். இது மாதிரி எங்கேயா பார்த்துருக்குமா? Yes, sir. எஸ், பட் த கண்டிஷன் இஸ் த என்ன சொல்றாங்க? Consistent. கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் என்னன்னு சொல்றீங்க? ரெண்டு ஈக்குவல் சார். Rho of Rho A of A equal to rho of A/B. Rank of A, rank of AB should be equal. அப்போ டைரக்டா ஆப்ஷன்ஸ் வேற எதுவுமே நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? சார் ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது வரைக்கும் 18 பேஜஸ் பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். யாராவது சொல்லுவீங்களான்னு பாக்குறோம். ஏ வந்து ஒரு 3/3 மினிமம் ஆஃப்னு வந்து Minimum of two, sir. ஞாபகம் இருக்கா சார்? very good. The rank of AB A could be less than minimum of Less than or equal to minimum of rank A. இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லணும்னா Yes, sir. Yes, sir. 2 3 மினிமம்னா 2,3 வந்து 3 சார். சரி 2. ஈக்குவல்ல போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான். சப்போஸ் இங்க ஈக்குவல் டு 2 ன்னு போட்டு தான் எடுக்கக்கூடாது. ஓகே சார். ஸோ ஆக்சுவலி அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்மளது கிடையாது. இது வந்து ஒரு ரேங்க் நல்லிட்டி தேர்வு யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. எம் கிராஸ் அண்ட் என் கிராஸ் மேட்ரிக்ஸ் வந்து 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா 0வா இருக்கு அப்படின்னா அது வந்து ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஆகும். இது வந்து ஒரு தியரம். சரிங்களா? இது Yes, வந்து sir. பிஜி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, யூஜில இல்ல. அதுக்கு பேர் ரேங்க் நல்லிட்டி தியரம். அதனால இது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து 2018ல எஸ்ஐயோட கொஸ்டின் பேப்பர், த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்.
படிங்க. ப்ராடக்ட்னு வரதுனால டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த இதை கேரக்டர். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்லிட்டேன். த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன்வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப். அடுத்தது Skew symmetric part, sir. ஸ்கியூ சிமெட்ரிக் சார். ஸ்கியூ பி சிமெட்ரிக் மைனஸ் பி பார்ட். டாட். ஸோ கண்டிப்பா எஸ் பிளஸ் சார். பார்ட் வராது. ஆல்ரெடி என்ன சொல்றேன், ஒரு ஸ்கொயர் ஏ மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் 1/2 சிமெட்ரி A plus A plus A A transpose plus 1/2 A minus A A transpose. trans. இது வந்து இது சிமெட்ரிக் பார்ட். சிமெட்ரிக் பார்ட், அது ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட். அப்ப ஏவும் பி ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்ப வந்து இதுக்கு வந்து ஏபி வராது, எய்தர் சிடி. அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, எனி சிங்கிள் மேட்ரிக்ஸ் தான் எடுக்கணும். அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. இதே சிமெட்ரிக்னு கேட்டா B plus A option, sir. ஆர் ஏ Option பிளஸ் A, ஏ sir. டிரான்ஸ், plus A expression. ஏ ஆர் ஏ பிளஸ் ஏ, இது வந்து சிமெட்ரிக். புரியுதா? Yes, sir. அதனாலதான் இந்த ஆப்ஷன். இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஏ இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? Determinants. டிட்டர்மினன்ட். அப்புறம் எப்படி இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏவும் வரும்? ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னா சார், அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் சார். The determinant of AB equal to determinant of A into Determinant of B. determinant of this. But determinant of already A and A transpose, is it same? Yes, sir. எஸ் சார். Yes. So according to our property, only for real matrix. Yes. Okay. Yes, sir. Yes, sir. Okay. That's a good question. Lambda வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் A. அப்ப A ஓட மேட்ரிக்ஸ் ஓட ஐகன் வேல்யூ வந்து லாம்டா. லாம்டா மைனஸ் கே சார். அப்ப ப்ராப்பர்ட்டில A இருக்கு minus சார். K னு ஒரு ஐகன் வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுவும் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு. சம், சப்ட்ராக்ஷன், ப்ராடக்ட், அது எல்லாமே இதுவும் நம்ம நோட்ஸ்ல இருக்கிறது ப்ராப்பர்ட்டி. இது எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் சார். very ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். matrix. The product of eigenvalue. டிட்டர்மினன்ட் 1 வரும் சார். காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னா product of eigenvalue is nothing but determinant of A. டிட்டர்மினன்ட் ஏ அப்ப இது determinant எடுத்தா cos square theta sin square பிளஸ் theta சைன் ஸ்கொயர் டீகா ஈக்குவல் டு 1 சார். That's clear? எஸ் சார். Yes, sir. Yes. Okay. Yes. இதுவும் அழகான கொஸ்டின். A வந்து ஒரு 3/1 மேட்ரிக்ஸ், B வந்து 1/3 மேட்ரிக்ஸ். அப்ப ரேங்க் ஆஃப் 1 சார். கிராஸ் பண்ணும்போது தான் வரும். மினிமம் ஆஃப் ரோ A, ரோ B. ஆல்ரெடி ரேங்க் வந்து ஃபார் m/n மேட்ரிக்ஸ். ஸோ A வந்து ஒரு m/n மேட்ரிக்ஸ்னா அது மினிமம் ஆஃப் m, n. இது ரெண்டுலயும் மினிமம் எது? 1, 1 தான் sir. சார். 1. அப்போ less than or equal to, which is இங்க வந்து equal to 1. புரிஞ்சுதா? எஸ் சார். எனக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது 1/1 மேட்ரிக்ஸ் மாறும். அதனாலதான் ரேங்க் 1 அப்படி போகும். இதுவும் ஒரு கொஸ்டினே இல்ல. என்ன இது? நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் வரும்போது டிட்டர்மினன்ட் வந்து Equally not equal to 0. Non-singular நாட் ஈக்குவல் டு matrix. 0 சார். அப்ப n நான் தான் ஜீரோ சார். இல்ல, Order A. நான் சிங்குலர். சாரி சார், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் சிங்குலர் ஆர்டர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வந்து 0 வரும். டிட்டர்மினன்ட் 0 வந்தாங்க அந்த மேட்ரிக்ஸ் ஃபுல் ரேங்க். Not நாட் equal to ஈக்குவல் டு Not 0 equal to சார். 0. நாட் ஈக்குவல் டு 0.
So non-singular matrix என்னது determinant of A not equal to 0. அப்ப எந்த மேட்ரிக்ஸ் determinant of A not equal to 0 இருக்கோ அதுதான் அதனுடைய rank. Yes? Yes, Yes, sir. sir. இதுக்கு இன்னொரு பேர் தான் இன்வெர்ட். இதையும் நான் சொல்லியிருக்கேன். Yes? Yes, sir. இதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டில இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 2 பா. Then the eigenvalue of A square plus C. 2 square plus 2, sir. அப்ப 4 plus 2, 4 6, plus sir. 2 6. 4 plus 2 6. இதெல்லாம் வித்தவுட் அண்ட் ப்ராப்ளம். இதெல்லாமே எஸ்சி 2018 கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம். The character roots of Hermitian matrix. Real matrix. Real numbers, Direct sir. statement. So what about skew Hermitian? Purely imaginary or Purely zero, sir. imaginary or zero. Zero or Excellent. Okay. So இது வரைக்கும் 2018ல எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது வந்து 2022 ஏஐசி கொஸ்டின். The combined statistical service. ஏஐசி கம்ப்யூட்டர் கம் ஆக்சன் ஸ்டோர் கீப்பர். இது வந்து ஒன்லி ஸ்டார்ஸ். இதுதான் ஏஐசி. ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? A-வும் B-யும் symmetric matrix. ஏவும் பியும் சிமெண்ட்ரிக் சார். அதுல எது கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க சார்? செகண்ட் ஒன்று சார். ஏன்னா அது ஸ்கியூ சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ். நம்மளால என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஓகே ஏவும் சிமெட்ரிக். அப்ப A plus B plus படிச்சுட்டு போயிடுவாங்க. பட் எது கரெக்ட் இல்ல? யூ மீன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட்? ஏவும் பி சிமெட்ரிக் அந்த A plus B சிமெட்ரிக்கா இருக்குமா? எஸ் சார். Yes, sir. Property. இது ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சனா? எஸ் சார். Yes, இது sir. ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? இருக்கு சார். Yes, sir. செகண்ட் ஒன் வந்து ஸ்கியூ சிமெண்ட்ரிக் சார். Q சிமெட்ரிக். அப்ப இந்த ஸ்டேட் தான் ஒண்ணுதான். இந்த கொஸ்டின் கரெக்ட். இது தப்பு. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பட் இந்த கொஸ்டின் இதான் கரெக்ட். புரிஞ்சுச்சா? Yes, எஸ் sir. சார். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏவும் பியும் ஹெர்மிசியன் மேட்ரிக்ஸ். பட் the condition is the A square plus B square வந்து 0 மேட்ரிக்ஸ். இதுல ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வருமா? இது எப்படி நம்ம கன்க்ளூட் பண்றது சொல்லுங்க. சார் ஆப்ஷன் பியும் டியும் வராதுங்க சார். ஏன் வராது? அங்க காம்ப்ளிமெண்டரி ஸ்கியூ ஹெர்மிசியன் மேட்ரிக்ஸ் இது மாதிரி கண்டிஷன் தான் வராது. அப்படி வந்தா இது வந்து ஏவும் பி ஹெர்மிசியன். அப்ப A equal to A conjugate transpose, B equal to B conjugate transpose. இதுதான் ஹெர்மிசியன். B D வராது. ஏன் A வராது? ஏன்னா இந்த கண்டிஷன் நமக்கு இருக்குமா அப்படின்னு நாட் நெசசரி. ஏன்னா நீங்க எந்த ஹெர்மிசியன் மேட்ரிக்ஸ் எடுத்து A ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஜீரோ வராது. நீ எந்த ஒரு ஹெர்மிசியன் மேட்ரிக்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ண ஏன் அப்படி சொல்ற? எனி ரீசன்? Real numbers. ரியல் நம்பர்ஸ். அதனாலதான் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். அதான் ரீசன். இது கொஞ்சம் நல்ல. சொல்லுங்க சார். பி ஸ்கொயர் பதிலா மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டா 0 ஆயிருக்குங்க சார். அது எப்படி நீங்க வந்து பி ஸ்கொயர் மைனஸ் இந்த கண்டிஷன் இது வந்து உங்களுக்கு ஹெர்மிசியனா? நோ சார்.
அப்புறம் எப்படி சொல்லுவீங்க? இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் உங்களால் டிஃபைன் பண்ண முடியுமா? எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க சொல்லுங்க. நாட் பாசிபிள் சார். அப்புறம் நீங்க வந்து கண்டிஷனுக்கு ஓகே, பட் Yes, sir. எப்பவுமே ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் ஹெர்மிசியனா இருக்கணும். ஓகே சார். எடுத்து ரெண்டு மேட்ரிக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூ மே டேக் எனி ஹெர்மிசியன் மேட்ரிக்ஸ் ஏபி. எஸ் சார், எஸ் சார். அப்படியே வரும். இது வந்து தியரிட்டிக்கல். நான் ப்ராபபிலிட்டி போட்டு எக்ஸாம் டோன்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ரைட்? எஸ் சார். இது D belongs to AB. Lambda belongs to F is the characteristic roots. ஒரு field. இது ஒரு ஃபாரினாத்துல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். அப்ப lambda minus T என்னவா இருக்கும்? சிங்குலரா இருக்கும் சார். எப்படி? நான் Characteristic roots definitions. The determinant of A minus lambda equal to என்னது? 0. 0 சார். அப்ப அது மாதிரி வந்து சிங்குலர் வரும். ஏன் சிங்குலர்? 0 வரும். 0 வராது. அதனாலதான் மத்த இது வராது. அதாவது நம்ம கொடுத்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு சொல்லுங்கப்பா. இது வந்து உனக்கு போல ட்ரேஸை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் அதுல கரெக்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் சார். S1 நீங்க சொன்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. அப்ப S1 வந்து ட்ரேஸ் 18 வருது சார். 18 வருதா? எஸ் சார். மைனஸ் போடுறதுனால பிளஸ் வராது சார். பிடி வராது சார். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் சார். டிட்டர்மினன்ட் தான் 0 அது ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? நோ. ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் 0 மா? எஸ் சார். ஓகே சார், ஓகே சார். அடுத்து S2 கண்டுபிடிக்கணும். S2 கண்டுபிடிக்கணும் சார். இதுங்களா? எஸ் சார். இதுக்கு என்ன வரும்? So 21 minus 16. 5 sir. 20 sir. 20 sir. 20 sir. 20 sir. 45 sir, plus 45. Plus ல வருது சார். பிளஸ் இருக்கு. அப்ப C வரும். அப்ப ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Is it correct? Yes sir. Yes sir. இதுல ஒரு क्वेश्चन. One sir. யார் 4 sir. 4 sir. 4 sir. ஏங்க ரேங்க் 1 சொல்லி எதுக்கு அவசரப்படுறீங்க எனக்கு புரியல. எல்லாம் ஒண்ணு இருந்தாதான் இது என்ன மேட்ரிக்ஸ்? டயகனல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒரு ரேங்க் என்ன சொல்லிருக்க? n sir. n cross n. ஆர்டர் சார். அதோட ஆர்டர். அப்ப இது 4/4. அப்ப ரேங்க் நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் இது வந்து என்னது? ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். the product of eigen value. இது eigen value, இது determinant. எல்லாம் அதே தான். அதுவும் 1 தான், not equal to 0. அப்படியே சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதா? Yes sir. Yes. So that's why rank is 4. இது ஒரு நல்ல क्वेश्चन. பார்க்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். Yes sir. எஸ். சொன்னது ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா அப்சர்வ் பண்ணீங்களா புரியுது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியா?
சார் எஸ் சார். இதுக்கு டிட்டர்மினன்ட் என்னங்க? மேட்ரிக்ஸ் 8 சார். இது only for diagonal matrix, scalar matrix, மேட்ரிக்ஸ் not a diagonal. It's a scalar matrix. அப்ப இதை மட்டும் ப்ராடக்ட் பண்ணலாமா? 8 சார். 8. இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் எஸ் எஸ் சார். சார். எவ்வளோ? 2. 2 டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மெயின் டைகோனல் எலிமெண்ட்ஸ். மெயின் diagonal elements. சொல்றீங்களா? எஸ் சார். எஸ். எஸ் சார். அப்ப 60. அவ்வளவுதான். இதுவும் நம்முடைய company service 2020. A is any square matrix, then dash is a Hermitian. But என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. நாட் கரெக்ட். Not Not correct. correct. நாட் கரெக்ட். நம்ம என்ன பண்ண தெரியுமா? இது Hermitian. இது அடிச்சிருவோம். இது அடிச்சு நமக்கு அவசரத்துல இதே ஒன்று கிளிக் பண்ணிட்டு போடுவோம். இது எல்லாமே Hermitian. எஸ். எஸ் சார். எஸ் சார். Yes sir. பட் இது வந்து skew Hermitian. ஸ்கியூ ஹெர்மிஷியன். அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இஸ் இட் கிளியர்? Yes sir. சார். இது வந்து நான் சொல்லல. ஆல்ரெடி ஐ திங்க் மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு இது தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன? A square equal to A square equal to A square equal to inverse itself. Inverted matrix now. A square equal to I sir. Very good. Nilpotent now. 0 sir. A square equal to 0. A square equal to. அம்மா இதை நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா. ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பண்ணி அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சா அதுக்கு பேர் ஐடென்டிட்டி. ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஐடென்டிட்டி கிடைச்சா அதுக்கு பேர் இன்வெர்ட். இது வந்து nilpotent மேட்ரிக்ஸ். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு. இன்வெர்ஸ் டு இட்செல்ஃப். பட் திஸ் இஸ் நாட். எப்படி? A square equal to A. Is it possible? எஸ் சார். Yes sir. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். இது ஒரு ஐடென்டிட்டி sir. மேட்ரிக்ஸ். இன்வெர்ட். ஆமா, ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்குது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் என்ன? Same அதேதான். அதேதான். அப்ப ரெண்டு டைம் ப்ராடக்ட் பண்ணா 0 வருமா? 0 மேட்ரிக்ஸ். நோ சார். No. அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஃபார் திஸ். இஸ் இட் கிளியர்? எஸ் சார். Yes sir. எல்லாத்துக்கும் புரியுதா? Yes sir. The two characteristic roots of the 3 by 3 matrix is -1 plus √3. Then the third eigenvalue. Anybody? சார் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எடுத்துட்டு போடணும் சார். Okay, good. போட்டால் -2 இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து ப்ளஸ் இது ஆப்ஷன் வச்சு போடலாம். -2. But sum of the roots என்னது? 0 சார். அப்ப இதுல இருந்து ஆனா எந்த option ஒரு வச்சு வேல்யூ போட்டா- சேர்த்தனா நமக்கு 0 வரும். +2 வருதா? 0. அவ்வளவுதான். The option is very easy. கொஸ்டின்ல இருந்து நம்ம அப்படியே டைரக்டா ஆன்சர் கேப்சர் பண்ணணும். இங்க உட்காந்து நம்ம பாட்டுக்கு
sum of eigenvalue, product of eigenvalue find. This is okay. Because of lambda 1, lambda 2, lambda 3 equal to 0. Only lambda 1, lambda 2 minus 2. அப்போ lambda 3 plus 2 இருந்தால் மட்டும்தான் satisfy. இல்லைங்களா? Yes, sir. Yes, sir. Yes. So you can find out this one. So I move for next one. Yes, sir. Yes, sir. இது நம்ம மேட்ரிக்ஸ் ஒரு டைரக்ட் क्वेश्चन. சார் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் சார். எஸ். cos plus or minus sin theta. இந்த வந்து டைரக்ட் இருக்கா? எஸ் சார். இதுவும் அதே क्वेश्चन. sum of eigenvalue எவ்வளோ? 4, sir. அவ்வளவு. The product of two eigenvalue. They had characteristic roots. இதே மாதிரி first question solve பண்ண ஞாபகம் இருக்கா? Yes, sir. Yes, sir. The determinant of A is nothing but product of eigenvalue. Determinant எவ்வளவு வரும்? 32 வரும்னு நினைக்கிறேன். 32. I think இந்த question இங்க போட்டது ஞாபகம் இருக்கு. நம்ம நோட்ல இருக்கு சார். ஆனா அதுல வந்து 9/4னு போட்டிருக்கோம் சார். ஆமா. அவர் மைனஸ் ஒன் ஏதோ ஒரு இடத்துல ட்ரீட் பண்ணுவீங்க. எஸ் சார். எஸ், அதே question. அதனால இது ரிவர்ஸ். இதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி. என்னது? A ஸ்கொயர். A ஸ்கொயர் சார். 449. lambda 2 lambda 3 eigenvalue of A no lambda 1 square 2 lambda 2 square lambda 3 square. So 9,4,4. 4. That's all. இது அதனுடைய eigenvalue. Inverse சார். Inverse. இது அதனுடைய eigenvalue. 1/a square சார். A power minus 2 or 1/a square. இதாகும். இது என்ன ஆப்ஷன்? இது மாதிரி படிச்சிருக்குமா? விபிதி வெக்டர் ஸ்பேஸ். இந்த வெக்டர் ஸ்பேஸ் நமக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை. கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் என்ன டெஃபினிஷன்? Eigenvector. Eigenvector. equal to lambda x. Yes, sir. Good. திரும்பவும் அதே question. AB square matrices of same order. If A and B are Hermitian, then A plus B plus B plus AB plus B என்ன இருக்கும்? Hermitian. Hermitian சார். அப்ப வராது. இது வந்து இது மாதிரி ஒன்று இருக்கா? இல்ல, இது மாதிரி கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப பட் ஏபி மைனஸ் பி என்ன இருக்கும்? Skew admission. Skew admission. இதெல்லாம் ஸ்கியூ ஹெர்மிஷன் சொல்ல முடியாது. எஸ் சார். அதே வந்தாதான் சார் A minus Aன்னு வந்தாதான் ஸ்கியூன்னு வரும். A minus A கான்ஜுகேட் இல்லைங்களா? எஸ் சார். திரும்பவும் question. டிபெண்டா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ரோ வந்து செகண்ட் ரோல மைனஸ் பண்ணி வந்தா வருது சார். தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோவோட மைனஸ் பண்ணா வரும் சார். இல்ல 1 சோ டிபெண்டா வருது சார். -2 -1 2 1 ஒரு 3 ஒரு 2 எழுதுங்க. 1 2 -2 -1 இருக்கா? இதுல இருந்து ஒரு 3 எடுங்க காமனா. இது 2 காமனா எடுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா 3, அதாவது 3 காலம்ஸ் ஆர் 3 ரோஸ் எல்லாமே எப்படி இது சேமா? சப்போஸ் இது வந்து மைனஸ் எடுத்துருங்க. சைன் மட்டும் மாறும் சார், டிபெண்டா இருக்கு சார். -1 +1 -1 இதுல இருந்து ஒரு 2 எடுத்துருங்க. -1 -1 -1 இதோட ரேங்க் என்ன? 1 சார். இதான் மீனிங். புரிஞ்சுச்சா? Yes, sir. You can observe like this. இது ஒரு நல்ல கொஸ்டின். ஐ திங்க் இது எல்லாமே வந்து கொஸ்டின் எப்போ கேட்டிருந்தாங்க? ஏடி மேக்ஸ் நினைக்கிறேன். 2024 இதுப்பா சார் இது வந்து ரியல் சார் அது நம்ம Diagonal டயகனல் ஃபுல்லா elements வந்து 0 வருது. real. அதே மாதிரி சைனும் இங்க மாத்தி இருக்கு சார். ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கியூன்னு பார்த்துடலாம் சார். ஸ்கியூ. எஸ் சார். அப்ப ஹெர்மிஷன் வராது. ஆனா இது எப்படி ஸ்கியூ ஹெர்மிஷன் பண்ணுவாங்க? வாய்ப்பு இல்லை. ஸ்கியூ சிமெட்ரி. பியூர்லி இமேஜினரியா வருது இல்லை சார். செக் பண்ணலாம் சார் ஆப்ஷன் வச்சு. அப்ப வந்து ஆப்ஷன் பி தானே வரணும். இல்லை சார், ஸ்கியூ ஹெர்மிஷியன்ஸுக்கும் பியூர்லி இமேஜினரி அது 0 வரணும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா? எஸ் சார். இல்ல சார். No, sir. அப்ப காம்ப்ளெக்ஸ் ஒரு நிமிஷம். இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் இல்லைங்களா? Yes, இது sir. மைனஸ் எழுதிருங்க. 0 1 3 1 0 -2 -1 -2 0 வரலையே. இல்ல சார். ஏ டிரான்ஸ்போஸும் சேமா வரல, ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் சேமா வரல. ஸோ none of the option is correct. Yes, sir. So all options are wrong. புரியுதா? எஸ் சார். சிமெட்ரிக்கா இருந்தா ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். So where it is? No. Right? Yes, sir. எஸ் சார். ஓகே. So these options are wrong. இதுவும் நம்ம ஆல்ரெடி ரொம்ப இடத்துல நம்ம சொல்லிட்டோம். The system of equation has a no solutions. What are the value of lambda and mu? So again, no solution, rank of A, rank of Not AB. அப்ப இது rank 3, lambda 3 இருக்கணும். இது mu not equal 10 இருக்கணும். எஸ் சார். ரெண்டுமே நாட் ஈக்குவல் அது என்னது? 3 வந்துரும் சார். Unique ரேங்க் solution, ஈக்குவலா sir. வந்துரும். Consistent. யூனிக் சொல்யூஷன். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா 2 வந்துரும் சார். ரேங்க் அப்பனா மல்டிபிள்ல வந்துரும் சார். கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக். இது கன்சிஸ்டன்ட் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் சார். அதாவது நிறைய இருக்கும் சார் ஆப்ஷன். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இது Unique solutions. நோ சார். யூனிக் சொல்யூஷன். எஸ். எஸ் சார் சார். கன்சிஸ்டன்ட். இப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இதனுடைய கேஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எஸ் சார். Yes, sir. அதே தான் இந்த கொஸ்டின்ஸ். Everybody is clear? எஸ் சார். Yes. Yes, sir. இதெல்லாமே ஏடி மேக்ஸோட கொஸ்டின்ஸ். எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். திரும்ப அதே தான். என்ன சொன்னா? சிமெட்ரிக்காவும் ஸ்கியூ Symmetric சிமெட்ரிக்காவும் and எழுத symmetric. முடியும் சார். அதான் கேட்டிருக்காங்க.
திரும்பவும் ஏபி எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A தென் plus A transpose symmetric, sir. இது தப்பு தென் டி கிடையாது தென் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக்கா இருக்கும் இது என்னது ஸ்கியூ சிமெட்ரிக்கா Skew symmetric, sir. Symmetric. இதெல்லாம் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஏ டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக்கா இருக்குன்னு அவசியம் இல்லை Yes, sir. பட் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டிப்பா சிமெட்ரிக் பிகாஸ் ஆஃப் ஒரு லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ரைட் Yes, sir. இதெல்லாமே ஐ திங்க் இப்ப கேட்ட கொஸ்டின்ஸ் ரீசன் 2024 in a skew symmetric matrix all the diagonal Zero matrices எல்லாம் purely imaginary இருக்கும், sir. yes இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் படிச்சிட்டோம் இதே ஹெர்மிஸ் என்ன Real ஆ இருக்கும், Real, sir. sir. ஒன்லி ரியல் இந்த கொஸ்டின் தப்புன்னு நம்ம கிளைம் பண்ணுவோம் இதுவும் எஸ்ஐ பிஹெச்எஸ் நினைக்கிறோம் இவன் கேட்ட கொஸ்டின் வந்து ஐகன் வெக்டர் பட் Yes, sir. வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் Okay. தமிழ்நாட்டிலேயே அதுக்கு எல்லா கொஸ்டினையும் கிளைம் பண்ண ஒரே அகாடமி நம்ம அகாடமி தான் எல்லாருக்குமே நான் ப்ரூவ் போட்டிருப்போம் நம்மளோட சேனல்ல தோஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் யூ கேன் கெட் இட் எஸ் Yes, sir. இதுக்கு எதுவுமே தேவையில்ல இந்த 7 மட்டும் போதும் இது மட்டும் தான் கரெக்ட் இது தான் தப்பு அவ்வளவுதான் புரியுதா Yes, sir. Yes, வேற sir. எதுவும் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா எல்லாமே பிளஸ்ல இருக்கு பாருங்க Yes, sir. Trace plus 7 இருக்கும்போது நம்ம அங்க மைனஸ்ல போட்டு எழுதணும். Yes, that's it. Find the rank of the matrix. இதுவும் கொஸ்டின் தப்புமா இதுவும் நம்ம கிளைம் போட்டுருக்கோம் Yes, sir. 3 plus 3 க்கு 4 எப்படி? ஆமா greater than 40 is not greater than 3 is not possible அப்போ இது கொஸ்டினே தப்பு the options are wrong பட் இதுக்கு ரேங்க் என்ன வரும் மைனஸ் 9 minus 5 ஸோ இது எவ்வளோ வரும் 12 Minus 4 into minus plus 8, This sir. rank is 20. 3 கரெக்டா Yes, sir. எஸ் இந்த கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணணும் திரும்ப அதே கொஸ்டின் Orthogonal matrix சொல்றேன், sir. இதுவே இப்படி வந்தா Unitary matrix, sir. yes. Unitary. இது வந்து unitary, இது வந்து orthogonal. திரும்பவும் Upper triangle matrix. Upper triangular matrix. என்ன Diagonal values. Diagonal values. ABC. ஸோ லாஸ்ட் 12 இயர்ஸ்ல நம்மளுடைய சிலபஸ்ல கேட்டு டிஎன்பிசி கொஸ்டின் இதெல்லாம் இதுல ஏதாவது நம்ம சிலபஸ்ல கவர் நம்ம நோட்ஸ்ல கவர் ஆகாம இருக்கா நம்ம நடத்துற கிளாஸஸ் கவர் ஆயிக்கும் சார் எல்லாமே கவர் ஆகுது சார். எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஸ்டார்டட் வித் மை கிளாஸ் சேலஞ்ச் சார் ஹாமில்டன் தியரம் பத்தி இருக்கிறார் என்னங்க கேலே ஹாமில்டன் பிஜி ஸ்டாண்டர்ட் தான் கேலே ஹாமில்டன் தியரத்துல क्वेश्चंस அதிகமா வரும் ஓகே சார் பட் இந்த டைம் எதிர்பார்க்கலாம் because syllabus is reduced ஸோ ஏன் நாம வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும் இதாக இருக்குது ஸோ நம்ம நோட்ஸை தாண்டி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேர் கேஸ் இப்படிதான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இப்படி சால்வ் பண்ணோம்னா எப்பவுமே நம்மளுடைய மோட்டோ நம்மளோட அகாடமி மோட்டோ கன்சிஸ்டன்சி ஹார்ட்ஸ் மோட்டோ சக்சஸ் ஃபர்ஸ்ட் ஹார்டா ஒர்க் பண்ணுவோம் நம்ம அடுத்து ஸ்மார்ட் வேலை கொண்டு போயிடுவோம் இது எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஒர்க்ல ஒர்க் பண்றோம் இல்லைங்களா ஒரு ஷார்ட்கட் எஸ் சார் எஸ் சார். Yes, sir.
டைரக்டாவும் போகலாம். டைரக்டா நம்ம கான்செப்ட் படிச்சுட்டு நம்மளால எவ்வளோ சிமிலர் பண்ண முடியுமோ அவ்வளோ சிமிலர் பண்ண முடியும். இது எதுக்காகனா நம்ம என்ன பண்றோம் மகளிர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். எஸ் எஸ் சார். இத்தனை வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போது எங்கேயுமே நமக்கு மிஸ் ஆகும். அப்படின்னா எல்லா கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த கோர்ஸ். எந்த மற்றவர்டிஸ் அவங்க என்ன எக்ஸாம் பண்ணாங்க பட் we can do that. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் தியரம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அவன் கொஸ்டின் எது வேணுமாலும் கேட்கணும் சொன்னா. எஸ் சார். எஸ். ஸோ தட்ஸ் வை இந்த 50-60 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 12 வருஷங்களுக்கு கேட்ட கொஸ்டினை நம்மளால வித்தின் ஃபிங்கர் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ரீசன் வந்து நம்ம நீங்க புரிஞ்சுக்கிட்ட நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட். ஓகே ஓகே சார். இட்ஸ் கிளியர் ஃபார் எவரிவன். எஸ் சார். எஸ். இப்போ நம்முடைய ஏடி ஏசிபிஹெச்எஸ்ல 7 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால முடியும். ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து ஜஸ்ட் we are going to discuss. இதான் ஈஸியஸ்ட் வே. நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டெஃபினட்டா ஒரு கான்ஃபிடன்ட் வந்து பூஸ்ட் அப் அப்போ நம்மளால ஜெயிக்க முடியும். ரைட்? எஸ் சார்.